வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் நான் இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாமே கடவுள் என்ன சில விஷயங்கள்லேருந்து எப்படி திருத்தி கொண்டுட்டு வந்தார், எப்படியெல்லாம் என்னை கொண்டுட்டு வந்தார், எப்படியெல்லாம் என்னை அணுகுனார், ஒரு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி, எனக்கு ஏற்பட்ட சில தெளிவை பற்றி தான் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரையும் முதல்ல தாழ்வாக பார்க்காதீங்க. நான் ஆளுங்களை ஆரம்ப கட்டத்தில் சில பேரை தாழ்வாக பார்ப்பேன். யாரெல்லாம் பார்ப்பேன்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். எப்படிலாம் பார்ப்பேன்னு சொல்லலான்னா, இந்த தேவையில்லாத சில விஷயங்கள் செய்கிறவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். திருடுறாங்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க, கோவப்படுறாங்க, இதெல்லாம் தேவையில்லை தானே. ஸோ அவங்களுக்குலாம் பக்குவம் இல்லை. நான் பக்குவம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறனாலே நான் அவங்கள ஒரு மாதிரி தாழ்வாக தான் பார்க்குறேன். என்னை விட கொஞ்சம் கீழே இறக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆமாவா? அப்போ நான் ரொம்ப நாளைக்கு நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த இருந்து கிருஷ்ணா என்னை எப்படி எனக்கு எப்படி அந்த புரிதல் எனக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, நான் சொன்னேன் தெரியுமா, கடவுள் வழியில் வந்த அந்த ஆரம்ப கட்ட ஒரு வருஷத்தில் தான் நான் ரொம்ப ஆரம்ப கட்ட அந்த ஒரு வருஷத்தில் தான் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு ஞானம் சொந்தமாக வந்துச்சு. கடவுள் மேலே காதல் எனக்கு கிருஷ்ணாவாக கொடுத்தது. லைக் இப்போ நான் சொன்ன தெரியுமா, இந்த 4 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டு எனக்கு சில புரிதல்கள் கிடச்சிது. கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து தான் அந்த அறிவு வந்துச்சு, அந்த ஞானம் வந்துச்சு. கிருஷ்ணா அப்படி தான் அந்த பக்குவத்தை கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு. அது அந்த மிச்சம் இருக்கிற 4 வருஷத்தில் தான். அந்த ஆரம்பித்த மொதல் வருஷத்தில் எனக்கு கிருஷ்ணா பிளெஸ்ஸிங் மாதிரி அந்த காதல் அப்படியே ஃப்ரீயாக தூக்கி கொடுத்துட்டாரு. நான் அதுக்காக உழைக்கவே இல்லை. அந்த காதலுக்காகவும் அந்த பக்திக்காகவும் நான் உழைக்கவே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிச்சு, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக, நாங்கள் மட்டும் வந்து கஷ்டப்பட்டு செய்யணும், நீங்கள் மட்டும் எடுத்தோடனே ஒரு வருஷத்துக்கு அந்த நான் ஸ்டாப்பான காதல், அந்த நான் ஸ்டாப்பான பக்தி, அந்த அவ்வளோ தெளிவு, சோகமே இருக்காது. எனக்கு கோவப்படுவேன். இப்போ ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது, கத்துறேன்னா அந்த உள்ளுக்கு அந்த சந்தோஷம் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்காக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுக்காக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்றது கிடையாது. எந்த நேரமுமே சந்தோஷமாக அந்த ஒரு ஜாய் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சந்தோஷம், அது வார்த்தைகளால் ஒப்பிட முடியாது. நீங்கள் கேட்குற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கிருஷ்ணாவுடைய எண்ணம், கிருஷ்ணாவுடைய ப்ரெசன்ஸை எந்த நேரமும் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு வருஷத்துக்கு. நான் ஸ்டாப்பாக தூக்கத்தில் கூட உணர்வேன். ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அது நானாக செஞ்சது கிடையாது. நானாக அந்த கஷ்டப்பட்டு கிருஷ்ணாவை நினைப்போம், சந்தோஷமாக இருப்போம்னு நான் செஞ்சது கிடையாது. கிருஷ்ணாவா பிளெஸ்ஸிங் மாதிரியே சக்தியை பாய்ச்சும் கிருஷ்ணாவா பட்டுன்னு கொடுத்த ஒரு விஷயம் அது. ஒரு வருஷத்துல அந்த விஷயம் என்னை விட்டு போயிருச்சு. அம்பேல் அதோட தன்னந்தனியாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிட்டேன். என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது. எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இப்போ இவ்வளோ நேரம், அந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த சந்தோஷம், அந்த கிருஷ்ணா ப்ரெசன்ஸ் நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தது, கிருஷ்ணாவோட காதலை நான் எந்த நேரமும் உணர்ந்துக்கிட்டே இருந்தது, அது எல்லாமே என்னை விட்டு இப்படி ஒரு செகண்டில் போயிருச்சு. அது போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை புயலில் மாட்டின புல் மாதிரி. சாரி, எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் சொல்கிறேனே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சந்தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ஏக்கத்துக்குள்ளே நான் போனது, டிப்ரெஷனுக்குள்ளே போனது, இதெல்லாம் சரி. ஏன் அந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டு அந்த விஷயம் எனக்கு போயிருச்சுன்னா, நான் ஆன்மீக பாதைக்குள்ளே வரணுமே. கிருஷ்ணாவோட முடிவு அதுதானே. நான் கொஞ்சமாவது கிருஷ்ணாவை நோக்கி நான் பயணிக்கணுமே. நான் தான் ஸ்கூலுக்கு போய் லேப்பா பண்ணுவோம், கூட்டாளிங்களோட சுற்றுவோம், படத்துக்கு போவோம், என்ஜாய் பண்ணுவோம், இப்படி தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் 13 வயசு வரைக்கும். 14 வயசுலேருந்து அப்போ என் வாழ்க்கை மாறணும்னு இருக்குன்னா, அப்போ லாலிபாப் பாருங்க, இருந்தாங்க, வாங்க வாங்க வாங்க, அது காட்டுறதுக்காக அந்த ஒரு வருஷம் அதை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது எனக்கு காணா போனோன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக அதை தேட ஆரம்பிப்பேன் தானே. என்ன இருந்துச்சு, என்னமோ ஒன்று எனக்குள்ளே நடந்தது, அது என்ன, அது திடீர்னு அந்த உணர்வு எங்கே போச்சு என்னை விட்டு அப்படின்னு. அப்போ தான் நான் கால் எடுத்து உண்மையாக எடுத்து வைக்கிறேன். நானாக சொந்தமானு சொல்லிக்கிறேன். பட் கிருஷ்ணா தான் வழி நடத்துகிறாரு. ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். ஆளுங்களை தாழ்வாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஞானம் எனக்கு கிடைச்ச, அந்த ஞானம்னு சொல்கிறதா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ண தருமா, கிருஷ்ணான்னு வச்சுக்குவோமே பேரை.
அந்த விஷயம் இத்தனை உணர்வு நான் சொன்னேன் இவ்வளோ ஜாய் அது இதுன்னு சில லிஸ்ட் இப்போ கொடுத்தேன் இல்லையா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து கிருஷ்ணான்னு ஒரு பேர் வச்சிரும். அவரோட ப்ரெசன்ஸை நான் உணர்றதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது இருக்கிற வரைக்கும் அப்போ நான் சுற்றி இருக்கிற அளவு அது வந்ததுக்கப்புறம் நான் எப்படி மாறிட்டேன்னா, ஒரு நாளில் சைவமாக மாறிட்டேன். உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஆசை அசைவம் சாப்பிடணும்னு. என்ன, அசைவம் சாப்பிடாம ரொம்ப ஆசைப்படுவேன். வாய் ஊறும், வாசனை வந்துச்சுன்னா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் கிருஷ்ணா உட்காந்து கிருஷ்ணா ஃபோட்டோவை பார்த்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரசிச்சுக்கிட்டே இருக்கல அப்போ மண்டையில் ஓடுது தாட். என்ன ஓடுதுன்னா, கிருஷ்ணா சைவம் தானே, கிருஷ்ணா அவர் வாழ்ந்த காலத்தில் சைவம் தானே, பால் தான் குடித்தார் மாடுக்கிட்ட இருந்து, மற்றபடி அவர் முட்டை கூட சாப்பிட்டு நம்ம கேள்விப்பட்டது இல்லை, நம்ம ஏன் சாப்பிட்றோம், நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு நாளில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்கல தெரியுது, அது ஒரு மிராக்கலான விஷயம் இல்லை. அந்த மாதிரி விட்றதுக்கு கொஞ்சம் சிரமம் தானே, அந்த அளவுக்கு சிரமம் இல்லை, பட் கொஞ்சம் சிரமம் தானே. ஒரு 14 வயசு பிள்ளை அது செய்யுதுன்னா அது இப்போ நான் யோசிச்சு பார்க்கல, ஓகே ஒரு விஷயந்தான் போலாது அப்படின்னு எனக்கு இருக்குது. இப்போ அப்போ உட்காந்து 2 மணி நேரம் தியானம் பண்ணுறேன். நான் கேட்குறேன், ஒரு 14 வயசு பிள்ளை எப்படி திடீர்னு உட்காந்து 2 மணி நேரம், எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த பொறுமை எங்கேருந்து வந்துச்சு அந்த பிள்ளைக்கு? அது அந்த காதல் பண்ணுற வேலை, அந்த காதலும் அந்த பக்தியும் அந்த கிருஷ்ணா மேலே அந்த விருப்பத்தை கொண்டு வந்தார் தெரியுமா கிருஷ்ணா. அந்த விருப்பம், கிருஷ்ணா மேலே அந்த ஒரு விருப்பத்தை கொண்டு வந்தார் தெரியுமா. அந்த விருப்பம் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் எஃபர்ட்லெஸ்ஸாக செய்ய வச்சிச்சு. இப்போ கிருஷ்ணா மேலே எனக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. என்ன தான் நான் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த படிப்பு எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு படிக்க பிடிக்கலன்னா எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் எனக்கு படிக்க பிடிக்காது. எனக்கு அங்கே போனாலும் மண்டல ஏறாது. அதே எனக்கு படிக்க பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோமே, எஃபர்ட்லெஸ்ஸாக நான் படிப்பேன். ஒரு விஷயத்த எனக்கு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. அப்போ கிருஷ்ணா மேலே எனக்கு காதல் அவர் கொடுத்ததுக்கப்புறம், இந்த விஷயம் நான் எஃபர்ட்லெஸ்ஸாக பட்டுன்னு எனக்கு கொடுத்ததுக்கப்புறம், எனக்கு சைவமாக மாறுறது ஒரு விஷயமா இல்லை. கிருஷ்ணாவுக்காக அது ஓடுறது எனக்கு விஷயமா இல்லை. கிருஷ்ணாவுக்காக எனக்கு தியானம் பண்ணுறது ஒரு விஷயமா இல்லை. எனக்கு அது பிடிச்சிருக்கு. கிருஷ்ணாவை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது எனக்கு அது இன்பமாக இருக்குதையா அப்படி இருக்குது. அந்த ருசி எனக்கு அவர் தான் கொடுக்குறாரு. அது கொடுக்கறதுனால தான் நான் இருக்கேன். அது கொடுக்கலன்னா இதை நான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அப்போ இருக்க வச்சார். இதெல்லாம் எனக்கு காட்டினார். இந்த பத்தியா இவ்வளோ விஷயம் இருக்குது பத்தியான்னு சொல்லி 1 வருஷத்துக்கு காட்டினார். 1 வருஷம் கழிச்சு அது சரி சொல்லிடுறேண்ணே. அந்த 1 வருஷ காலம் இருந்தது தெரியுமா, அந்த காலகட்டங்களில் தான் என் கூட இருக்கிறவங்களாம் நான் பார்த்தேன். நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதே விஷயத்த அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன். நான் போய் சொல்லக்கல, அவங்க வந்து என்னை விடப்பாங்க, சிரிப்பாங்க என்னை பார்த்து. மாமா நேற்று முளைச்ச காலம் வந்துருச்சு வந்து சொல்லுது என்கிட்ட, நாங்கள் சொல்லி தான் நீ ஆன்மீகத்துக்கு வந்த, நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா, இதுதான் அவங்களோட ரிப்ளை. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்ச எண்ணம் ரைட்டு, நான் பண்ண தப்பு எந்த இடத்துல தெரியுமா, அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணக்கல நான் அவங்களை இழிவாக பார்ப்பேன். பாரு, நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறோம், இவ்வளோதான் அவங்களுக்குலாம் அறிவு, இவ்வளோதான்ல. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு ஞானியாக மாறி ஒரு விவேகானந்தர் வந்து சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்களா? ஏன் ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டீங்களா? ஏன் ஒரு சின்ன பிள்ளைக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? என் சின்ன பிள்ளைக்கு ஒரு ஞானம் வரக்கூடாதா? ஏன் ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் அதை கேட்க மாட்டீங்களா? அவ்வளோ ஆணவமா உங்களுக்கு? அப்போ ஆணவம் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்னை விட கீழே தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். அது தப்பு, கன்சிடர் தப்பு தான். அதையும் கடவுள் உட்காந்து திருத்துவார். இப்போ எனக்கு திருத்தினாரு. அது திருத்தினால தான் சின்ன விஷயத்தில் கூட விழிப்பாக இருங்க, சின்ன விஷயத்தில் கூட தப்பு பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணால் அது திருத்துறதுக்கு கடவுள் ஒரு டைம் எடுப்பார். இப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தானே, தப்பு பண்ணேன். பட் அதை நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணலை. ஏன் நான் ரிக்ரெட் பண்ணலை, நான் பண்ண தவறுகளை நினச்சி நான் ஏன் ரிக்ரெட் பண்ணலைன்னா, அது நடந்ததுனால தான், அதை வச்சு தான் கிருஷ்ணனுக்கு இந்த புரிதலையே கொடுத்தாரு. ஒருவேளை நான் தப்பே செய்யலைன்னா கிருஷ்ணனுக்கு புரிதலே கொடுத்துருக்க மாட்டார். ஆமாவா? அப்போ என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவமும், ஒரு கெட்ட விஷயமும், ஒரு சோகமும், ஒரு சந்தோஷமும், எல்லாமே முக்கியம். எல்லாமே அவ்வளோ முக்கியம். நான் கிருஷ்ணாவை பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் முக்கியம் ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் என் வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால தான் அந்த விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. ஸோ இப்போ வீடியோ கூட இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு போய் சேரணுன்னு இருக்கோ, யார் பார்க்கணுன்னு இருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ நான் தாழ்வாக பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேவா? ஏன் அப்புறமா இப்போது என் அண்ணன்ட்ட போய் சொல்லுவேன், என்ன தியானம் பண்ணுங்கண்ணே, ஏன் தியானம் பண்ண மாட்டேங்க, நான் உட்காந்து 2 மணி பண்ணன்றதா, நீங்களும் பண்ணலாம் தானே. உண்மைக்கு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவேன், பந்தா கட்டுறது எண்ணத்தில் சொல்ல மாட்டேன், நல்ல எண்ணத்தில் சொல்லுவேன். அண்ணனும் பண்ண அண்ணனுக்கும் கிடைக்குமே, அண்ணனுக்கு கிடச்சா நம்மளுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ள. அப்போ நான் சொல்லக்கல. சம்டைம்ஸ் அண்ணன் வந்து என்ன தான் சம்டைம்ஸ் வரைச்சாலும் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவார்னா, முடியல ஐஸ்வர்யா, நானும் போயிட்டு உட்காடுறேன், வரமாட்டுதே, நானாக பண்ண மாட்டேன்றேன், வரமாட்டுதே அப்படின்னோன்னே, என்ன ஏதோ கொஞ்சம் இறக்கி பார்க்குறேன், என்னையே அறியாமல் நான் அந்த இடத்துல இறக்கி நான் பார்க்குறேன்.
அப்போ இதெல்லாம் நான் இந்த தப்பெல்லாம் இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் அந்த ஜாலியாக இருந்தேன் தெரியுமா, அந்த ஒரு காலகட்டம் ஒரு வருஷம் அந்த கட்டத்தில் நான் இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணேன். மறு வருஷம்லாம் நான் சொன்னேன் தெரியுமா, இந்த விஷயம்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இந்த தெளிவு, இந்த ஞானம், இந்த 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 கிருஷ்ணா, இந்த உணர்றது எந்த நேரமும் உணர்ந்துக்கிட்டே இருப்பேன் நான் நான் ஸ்டாப். இப்போல்லாம் வந்து அடிக்கடி உணர்வேன். எப்பயாவது அடிக்கடி அந்த விழிப்பு வரும், அடிக்கடி கிருஷ்ணா வந்து காட்டுவார், பார்த்துக்கோ உலகத்தை பார்த்துக்கோ, எதாவது நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்துட்டியா, இப்போ திரும்பி கொஞ்சத்தில் சாத்திடுவார், திரும்பி பழைய குடி கதவுத்தோடின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஞானம் கொஞ்சம் போயிடும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கஷ்டத்தில் இருக்கிறதுக்காக தான். இந்த கஷ்டத்தில் இருந்தால் தானே ஞானம் வரும். ஃபுல்லாக ஜாலியை கொடுத்துட்டா இந்த கஷ்டப்படலைன்னா எப்படி இந்த இப்போ இந்த விஷயத்த நான் பேச மாட்டேனே. ஜாலியாகவே விட்டுட்டா அந்த விஷயம்லாம் எனக்கு கொடுக்கலன்னா இப்போ என்னால் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருந்திருக்க முடியாது. இப்போ இதை சொல்லணுன்றதுக்காகயாவது அதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் நான் ஆயிருந்திருக்கணும். எல்லாம் கரெக்டாக தானே நடக்குது. ஸோ அப்போ நான் தாழ்வாக பார்த்துட்டு அந்த ஒரு வருஷம் சந்தோஷமான காலகட்டம் முடிஞ்சிருச்சா. அப்போ இதுக்கப்புறம் என்னோடய லெசன் இதெல்லாம் ஆரம்பிக்குதா, இந்த பாடம் சொல்லி கொடுக்குற காலகட்டம் ஆரம்பிக்குது, 4 வருஷம் ஆரம்பிக்குதா. அப்போ நான் சோகத்துக்குள்ளே மூழ்கிறேன். என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போகுது. இப்போ நானே நினச்சாலும் என்னால் போய் உட்காந்து தியானம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். அப்போ எனக்கு புரியுது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு. எனக்கு அந்த பவர் இருந்தப்ப, எனக்கு அந்த விஷயத்த கிருஷ்ணா கொஞ்சம் காலகட்டத்துக்கு கொடுத்து வச்சுருந்தப்ப, அந்த ஒரு உணர்வை என்னால் ஈஸியாக செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ அவங்கக்கிட்ட இல்லைன்றப்ப அப்போ கிருஷ்ணா எனக்கு கொடுத்த பிளஸ்ஸிங் அது. கிருஷ்ணா எனக்கு போட்ட பிச்சையை அதுக்கு நான் வந்து நன்றி உணர்வோட பணிவு இந்த வார்த்தையை வச்சுட்டு தான் பணிவாக நடந்துருந்துருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு அறியாமையின் காரணமாக மற்றவங்கள வந்து கொஞ்சம் இழிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு எப்போ இந்த விஷயம் என்னை விட்டு போணுச்சோ, எப்போ நான் மற்றவங்க இடத்துக்கு போய் நின்று பார்த்தனோ, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே ஒன்று தான். யாருக்கு இப்போ கிருஷ்ணா எனக்கு கொடுத்துட்டாரு, அண்ணனுக்கு கொடுக்கலன்றது கிடையாது. அண்ணனுக்கும் ஒரு டைமில் கொடுக்க தான் போகிறாரு, உங்களுக்கும் ஒரு டைமில் விஷயத்த கொடுக்க தான் போகிறாரு. இந்த விஷயன்றது கிடையாது. உங்களுக்கு ஒன்று சேரணும்னு இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஒன்று நினச்சி போராடுறீங்க தெரியுமா, உங்கள் தலையில் ஒன்று எழுதிருக்கு தெரியுமா, அதை மீன் பண்ணுறேன். எனக்கு கிடைச்சதையோ என்னோடய வாழ்க்கையை நான் மீன் பண்ணலை. உங்களுக்கு ஒன்று எழுதிருக்கு தெரியுமா, அது உங்களுக்கான டைமில் உங்களை வந்து சேர தான் போகுது. அது வரைக்கும் நீங்கள் ஒரு டைமில் கெட்டவனாக இருப்பீங்க, ஒரு டைமில் ஒரு முட்டாளாக இருப்பீங்க, ஒரு டைமில் அறிவாளியாக இருப்பீங்க, ஒரு டைமில் இது நீங்கள் கடந்து வர ஜேர்னி. அதில் நான் உங்களை போய் குத்தம் சொல்கிறதுக்குன்றது ஒன்றும் கிடையாது. உங்களை நான் தாழ்வாக பேசுகிறதுக்கோ, உங்களை நான் தாழ்வாக ஆக்குறதுக்கோ, கடவுளை நினச்சா இப்போ உங்களை உச்சத்துக்கு கொண்டுட்டு போக முடியும், கடவுளை நினச்சா இப்போ உங்களை கீழே கொண்டுட்டு போக முடியும். அப்போ உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ, உங்களை இது பண்ணுறதோ என்னோடய வேலை கிடையாது. மற்றவங்கள நான் மீன் பண்ணுறேன். எனக்குள்ளே நடந்துக்கிட்ட ஒரு விஷயம், எனக்குள்ளே ஓடின டாக்ஸ், அதை நான் சொல்கிறேன். இது இப்படி தான் நான் பேசிக்கிட்டேன் எனக்குள்ளே. அப்போ மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது என் வேலை கிடையாது. இதுதான் நான். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் எப்படி எனக்கு ஆளுங்க மேலாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போ என் அம்மா மேலே, என் அண்ணன் மேலே, நிறைய பேர் மேலே எனக்கு கோவம் வரும். சில பேர்கிட்ட நான் பேசுகிறதில்ல, இன்ன வரைக்கும் நான் பேசுகிறதில்ல. ஏன் பேசுகிறதில்லனா, ஈகோன்ற மாதிரிலாம் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, ஒரு குழந்தையும் கடவுள் தான், சிங்கமும் கடவுள் தான். இரண்டுத்துலேயுமே கடவுள் வாழ்கிறாரு. குழந்தைய தூக்கி நான் கொஞ்சலாம் கடவுள்னு சொல்லி, அதுக்காக சிங்கத்தை போய் நான் தூக்கி கொஞ்ச முடியாது கடவுள்னு சொல்லி. அதுக்கிட்ட போனால் எனக்கு தான் ஆபத்து. ஸோ நீ கடவுள்னு எனக்கு தெரியும், இது உன் தப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நீ கடந்து வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். பட் பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட தள்ளியே இருக்கிறேன். எனக்கு பிரச்சனை வேணாம், எனக்கு மண்டை பிரச்சனை, எனக்கு நான் டென்ஷன் ஆக வேணாம், நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன். இப்படி தான் இருக்கிறது. ஸோ ஒரு ஆளை நம்ம வெறுக்கக்கூடாது, ஒரு ஆளை வந்து நம்ம தாழ்வாக பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் அந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி மன்னிக்க கற்றுக்கிட்டேன் நான் சொல்கிறேன். எப்படி எனக்கு மன்னிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் யூடியூப்பில் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒன்னஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே நம்மளோட செல்ஃபை பிரதிபலிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற எல்லா பொருளும் சரி, எல்லா மனிதர்களும் சரி, எல்லாமே சரி, உங்களை தான் அது பிரதிபலிக்குது. உங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற எல்லாமே அது நீங்கள் தான், உங்களை பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு எனக்கு அந்த டைமில் எனக்கு பெருசாக அது ஒன்றும் புரியல. ஓ எல்லாமே நான் தானா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் அது உள்ளுக்கு போய் சேஃப் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் குளிச்சிட்டு இருந்தேன் போல், எனக்கு அப்போ இந்த விஷயம் தோணுச்சு. என்னன்னு யோசிச்சு பார்த்தா, சரி நம்ம இந்த ஒரு விஷயம் பார்த்தோமே, இது எந்த அளவுக்கு உண்மை. சரி இப்போ நம்ம அம்மாவை பார்க்குறோம், அம்மா என்ன விஷயத்த என்கிட்ட பிரதிபலிக்கிறாங்க, என்னோடய செல்ஃப் அம்மா என்ன பிரதிபலிக்கிறாங்க. சரி நான் ஓப்பனாக பேசுகிறேன்னு, என் அம்மா என்னை வந்து எந்த நேரமும் என் அம்மா என்னை ரொம்ப கத்திகிட்டே இருப்பாங்க, ஏசிட்டே இருப்பாங்க. ஏன் ஏசுவாங்கன்னா, நான் சோம்பேறியாக இருக்கேன், நான் சொன்னேன் தானே, டிப்ரெஷனில் இருந்தேன், சில இதில் இருந்தேன், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன், சில பாடங்கள் எனக்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கடந்து வந்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் என்னால் என்னோடய அன்றாட கடமைகளை என்னால் சரியாக செய்ய முடியல.
அது சோம்பேறித்தனம் கிடையாது, முடியல. அது நீங்கள் அனுபவிச்சாதான் உங்களுக்கு அது புரியும் நான் என்னத்தை மீன் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அதனால தான் அம்மா வந்து என்கிட்ட கற்றுவாங்க. சும்மா கத்துறதுன்றது கிடையாது, நான் சரியாக இருக்கணுன்றதுக்காக தான் கத்துறாங்க. அப்போ இவங்க இந்த நேரம் என்கிட்ட எரிஞ்சு தானே உழுவுறாங்க, அப்படி என்னத்தை என்கிட்ட அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தப்ப, நான் அம்மா கிட்ட என்ன மாதிரியான செல்ஃபை வெளிக்காட்டுவேன் தெரியுமா? என் வாழ்க்கையிலேயே என் அம்மா கிட்ட சண்டை போட்ட மாதிரி நான் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டதில்லை. நான் யோசிக்கிறேன், நான் ஏன் அம்மா கிட்ட மட்டும் இவ்வளோ கத்துறேன்? அப்போ அப்படி ஒரு கேரக்டர், அந்த ஒரு வெறித்தனமான அந்த ஒரு உக்கிரமான அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நான் உணரலை. அது எல்லாத்துக்கிட்டையும் காட்டுற சந்தர்ப்பம் ஏற்படலை. சந்தர்ப்பம் ஏற்பட்டால் காட்டுவேனோ என்னமோ. அப்போ அந்த சந்தர்ப்பம் ஏற்படுற இடம் வந்து அம்மா. அப்போ நான் அம்மா கிட்ட அதே விஷயத்த காட்டக்கல, அம்மா அதே முகத்தை தான் திரும்பி என்கிட்ட காட்டுறாங்க. நான் அம்மா கிட்ட கோவப்பட்டு அம்மா திரும்பி என்கிட்ட கோவப்படுறாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட ஒரு குணத்தை வெளிக்காட்டுறப்ப அதே குணம் எனக்கு பின்னுக்கு திரும்பி வருது. அப்போ என் அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்தை நான் வெளிக்காட்டுறப்ப திரும்பி அதே விஷயம் என்கிட்ட வருது. நான் ஒரு ஆள்கிட்ட காட்டுற சில முகம் தான் திரும்பி என்கிட்ட வருது. நீங்கள் கண்ணாடியில் போயிட்டு என்னத்தை பார்க்குறீங்களோ அதுதான் திரும்பி உங்கள் பிம்பத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட எந்த குணத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ, இது எனக்கு ஏற்பட்ட புரிதல் தெரியுமா, இது மட்டும்தான் உண்மைன்னு நான் சொல்ல கிடையாது. ஒன்னஸ்ன்றதை நீங்கள் பல கோணங்கள்லேருந்து பார்க்க முடியும். இந்த கோணம் தான் எனக்குள்ளே காட்டப்பட்டுச்சு. இப்போ நான் கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கடவுள் எனக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தாங்கிறது கிடையாது. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆயிரக்கணக்கில் பதில் இருக்கலாம். அப்போ எந்த பதிலை என்கிட்ட சொன்னால் எனக்கு அந்த பதிலிருந்து எனக்கு புரிதல் ஏற்பட்டு நான் சாந்தி அடையணும், அந்த பதிலை தான் கடவுள் என்கிட்ட சொல்லுவார். அதே கேள்வி நீங்கள் போய் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதில் வேறையாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுத்த பதில் உண்மை, எனக்கு கொடுத்த பதில் பொய், எனக்கு கொடுத்த பதில் உண்மை, உங்களுக்கு கொடுத்த பதில் பொய்ன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த பதிலை சொன்னால், எந்த புரிதலை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வருமோ அதை தான் அது உங்கள்கிட்ட கொடுப்பாரு. ஸோ இதில் எது உண்மை பொய்ன்றது கிடையாது, ரெண்டுமே உண்மை தான். யாருக்கு எது போய் சேரணுன்னு இருக்கோ அது தான் போய் சேரும். எனக்கு கொடுத்த புரிதல் இது. ஸோ இந்த புரிதலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு கோணம், இப்படியும் ஒரு கோணம் இருக்கா, இப்படியும் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையா, அதனால் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் இந்த விஷயத்தை அப்போ புரிஞ்சிக்க இது பண்ணேன்னா, அப்போ இந்த புரிதல் எனக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததா, அப்போ அம்மா என்னோட குணத்தை தான் அப்போ என்கிட்ட பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த தருணத்திலேயே எனக்கு அத்தனை நாள் அம்மா மேலே இருந்த கோவம், அத்தனை நாள் அம்மா மேலே இருந்த அந்த ஒரு கடுப்பு எனக்கு பட்டுன்னு காணா போயிடுச்சு. ஏன் காணா போச்சுன்னா, அம்மாவை ஒரு சில வினாடிகளுக்கு நான் என்னையாவே பார்த்தேன். முழுசா மாறின சந்திரமுகியை பார்த்த மாதிரி நான் அம்மாவை ஒரு சில வினாடிகளுக்கு நான் என்னையா பார்த்தேன். ஓ, அம்மா அப்போ வெளிக்காட்டுற குணம் என்னது தானா, அப்போ நான் அது என்னதுன்னு நினைக்கல, என்னோடதுன்னு நான் நினைக்கல, நான் அதை பட்டுன்னு மன்னிச்சிட்டேன். புரியுதா? நான் அதை வேறையா பிரித்து எடுத்து பார்க்கல தான் எனக்கு இன்னொன்னா தெரியுது, எனக்கு அதை மன்னிக்க கஷ்டமாக இருக்குது. அது நானுன்னு சொல்லி எனக்கு பார்க்கல, அதை நான் இப்படி மன்னிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே அப்படி பார்த்தேன், ஒன்று ஒன்றா பார்த்து ஒன்று ஒன்றா பார்க்கல. அப்போ ஒன்று ஒன்றா எனக்குள்ளே இருந்த கோவங்கள், எனக்குள்ளே இருந்த ரணங்கள், எனக்குள்ளே இருந்த வெறுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக என் செல்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிச்சிது. ஆளுங்களை மன்னிக்க ஹீல் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு முன்னையே சொல்லி கொடுத்தாங்க, ஹொப்போனோபோனோ ப்ரேயர் செய்யலாம். ஹொப்போனோபோனோ ப்ரேயர் வந்து என்ன கேட்டால், என்னோட பார்வை ஹொப்போனோபோனோ ப்ரேயரை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரெண்டு மூலியமாக அடையலாம், ரெண்டு விதமாக அடையலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேண்ணே, எப்படின்னா, இருங்க, நீங்கள் ஒரு ஆளுக்கு போய் சமைச்சு ஒரு சாப்பாடை போய் கொடுக்கணும். நீங்கள் ரெண்டு விதமாக அந்த ஆளுக்கு போய் அந்த சாப்பாடை கொடுக்கலாம். ஒன்று, நீங்களே சமைச்சு அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி, அந்த சாப்பாடு ருசியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போய் அந்த ஆளுக்கு கிஃப்ட் பண்ணலாம், அந்த ஆளுக்கு போயிட்டு அந்த சாப்பாடு கொடுக்கலாம். இன்னொன்று, உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கே, எதை போய்ட்டு கொடுப்போன்னு சொல்லி போய் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆள்கிட்ட போய் கொடுத்தது ரெண்டு விதமாக போய் கொடுத்தீங்களே, நீங்கள் ரெண்டு விதமாக கொடுத்ததுக்கும் உங்களுக்கான பாராட்டு, அதாவது உங்களுக்கான டெஸ்டினேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ரெண்டு விதமாகவுமே கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செய்ய போகிறீங்களா, இல்லை அந்த விஷயமா உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்லி அது வந்து கிடைக்க போதான்றது கடவுளோட விருப்பம். அது உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ, உங்களுக்கு எது வந்து சேரணுன்னு இருக்கோ, உங்களுக்கு எது வந்து சேர்ந்தால் சரியோ அதுபடி தான் நடக்கும். ஸோ அப்போ அந்த மன்னிக்கிறதும் வந்து இப்போ ரெண்டு விதமாக பார்க்குறேன், ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். ஓகேவா? ஹொப்போனோபோனோ ப்ரேயர்ன்றது கடவுளுக்கு அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், அது சொந்தமாக அந்த விஷயம் வந்து அதுவாகவே சரியாயிரும். நீங்களாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி, இதை இப்படி மன்னிப்போமா, இதை இப்படி பண்ணுவோமா, இதை இப்படி செய்வோமா, இதுக்கு அர்த்தம் இது தானே அப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் ஈஸியாக செய்கிறது.
இன்னொரு வழி இந்த ஒன்னஸ் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேனே, இப்போ எனக்கு ஒரு புரிதல் கடவுள் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, இப்படி பாரு இந்த விஷயத்தை இப்படி பாரு, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சேன்னா அது உன்னோட குணத்துக்கு இந்த விஷயத்தை நீ சீக்கிரமாக கடந்து வந்துடலாம். ஐஸ்வர்யாவோட கேரக்டருக்கு ஐஸ்வர்யா இதை செஞ்சிச்சுனா தான் ஐஸ்வர்யாவுக்கு அது சரிப்பட்டு வரும் அப்படின்னு. அப்போ நான் ஒன்று நீங்கள் ஹொப்போனோ போன ப்ரேயர் பண்ணி இப்படி செஞ்சிடலாம், இன்னொன்று இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஒன்னஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் செல்ஃபாக பார்த்து இப்படியும் பண்ணிக்கலாம். நான் இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஓகே, ஸோ நான் இதுதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் யாரையும் தாழ்வாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க தெரியுமா ஒரு நாள், இப்போ நீங்கள் ஆளுங்களை இப்போ நீங்கள் தாழ்வாக பார்க்குறீங்கன்னா இப்போ உங்களை நீங்கள் ஒரு பெருமையாக பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு ஆளை நீங்கள் தாழ்வாக பார்க்குறீங்க, கேவலமாக நினைக்கிறீங்க, சி இப்படி பண்ணிட்டான் அவன். இப்போ ஒருத்தர் இப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க, ஒருத்த வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம், இதை நான் சொன்னேன்னா நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. சரி, நான் அவ்வளோ பெருசுக்கு போகல, சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக கொடுக்குறேண்ணே. இப்போ ஒருத்தன் திருடிட்டான், ஒரு திருடிட்டான், கடையில் போய் திருடிட்டான். நீங்கள் பார்த்துட்டீங்க, மனசில் நினைக்கிறீங்க, சி என்ன குணம் இது, ஆளுங்க பொருளுக்கு போய் ஆசைப்பட்றான் சி அப்படின்னு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஜென்மத்தில் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் தான் நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க. உங்களோட போன ஜென்மங்களில் உங்களோட பக்குவ நிலை குறவாக இருக்கும், உங்கள் ஆன்ம வளர்ச்சி குறவாக இருக்கும், உங்களுடைய அறிவுத்திறன் குறவாக இருக்கும், உங்கள் ஞானம் குறவாக இருக்கும். அப்போ இதே தவிர நீங்களும் செஞ்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் தான் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே தான் அந்த ஞானமோ அந்த ஒரு தெளிவோ எப்படியோ கடவுள் உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஞானம் கிடச்சி திருடக்கூடாது போல, தப்பு போல அப்படின்ற புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவியிலேருந்தே உங்களுக்கு அந்த திருட்டு குணம் இருக்காது. பிறந்ததுலேருந்தே சில பேர் நல்லவனாக வளருவீங்க. இந்த சில பேர் நல்லவனாகவே வளருவீங்களே, அவங்களுக்குலாம் சில ஆணவம் இருக்கும். அந்த மாதிரி சில பேரை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லவங்களாகவே வளருவாங்க. அவங்கள கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பட் அந்த ஒரு குட்டி ஆணவத்தை மட்டும் வச்சுக்குவாங்க, நான் நல்லவன், நான் உண்மையை பேசுகிறவன், எனக்கு இந்த பொய் பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் தாழ்வாக பார்க்குறதுக்கும் இல்லை, உயர்த்தி நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கும் இல்லை, எல்லாமே நீங்கள் தான். இப்போ உங்கள் தம்பியை நீங்கள் கெட்டவனா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு காலத்தில் உங்கள் தம்பியோட இடத்துல நீங்களும் இருந்திருப்பீங்க. அது இந்த ஜென்மமாக இல்லாமல் இருந்தால் போன ஜென்மமாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. அந்த குணம் உங்ககிட்டயும் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற விஷயம் தான் மற்றவங்ககிட்டயும் இருக்குது, மற்றவங்ககிட்ட இருக்கிற விஷயம் தான் உங்ககிட்டயும் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் யாரையும் கூட்டி குறைச்சி பார்க்குறதுக்கு கிடையாது. எல்லாமே அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் இருக்காங்க, அவங்க ஜேர்னியில் இருக்காங்க. இதில் நம்ம நடுவில் பூந்து நம்மளோட கருத்தை திணிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.